இங்கே வந்து ஹீரோ மேலே காதலும் இருக்குது வெறுப்பும் இருக்குது அப்படின்னு ஹீரோயின் சொன்னதை நினச்சி அப்படியே நம்ம ஹீரோ வந்து கண் கலங்கி அந்த சேட்டையே பார்த்துட்டு இருக்கான். அவள் நம்மளை வெறுக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நம்ம ஹீரோயினுக்கு கொடுத்த gift மாதிரியே நம்ம ஹீரோ ஒன்று வச்சுட்டு அதோட மியூசிக்கை கேட்டுட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குறான். ஹீரோ சொல்கிறான், நான் அவளை போய் கூட்டிகிட்டு வர போகிறேன், எதுக்காக நீங்கள் என் லவ்வை பிரிக்கிறீங்க, அவள் ஒன்று நான் வந்து செட்யூஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இவன் போகிறப்போ நீ மட்டும் இப்போ போனேன்னு வச்சுக்கோயேன், உனக்கு தெரியும் அம்மாவோட பிடிவாதம், என் பணத்தை வச்சு நான் என்ன வேணாலும் செய்வேன், கடைசியில் அவள் உனக்கு கிடைக்க கூட மாட்டா அப்படின்னு மிரட்டியிருப்பாங்க. அதனால நம்ம ஹீரோ வேறு வழியே இல்லாமல் நின்று இருந்திருப்பான். நீ பார்த்துக்கோ, அவள் நல்லபடியாக இருக்கணும்னா அவளை விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதோட வந்து ஹீரோ அமெரிக்கா போயிருப்பான். போயிட்டு ஒரு ஆள்கிட்ட சொல்கிறான், நீங்கள் ஹீரோயினை ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும், அவளோட பொறுப்பு உங்ககிட்ட விடுறேன், நீங்கள் வந்து படித்து முடிச்சதுக்கப்புறம் ஹென்ஷானுக்கு வாங்க, உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு போஸ்டிங் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்க கிட்ட தான் சொல்லியிருப்பான். ஹீரோயினை உங்களுக்கு அவ்வளோ முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க கேட்டிருப்பான். அதோட அந்த எம்பேசிக்கு போயிட்டு இந்த மாதிரி நான் ஹீரோயினுக்கு நான் தான் ஸ்பான்சர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரிய வேணாம், என்னோட இன்ஃபர்மேஷன் எதையும் கொடுக்காதீங்க, அவளோட பாதுகாப்பு அவளோட படிப்பு எல்லாமே ஏன் செலவுன்னு சொல்லியிருக்கப்போ நிஜமாலே உங்கள் இன்ஃபர்மேஷன் நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. எதுக்கு அந்த பொண்ணு மேலே இவருக்கு இவ்வளோ காதல்னு சொல்லிட்டு வாங்க நினச்சிருந்துருப்பான். அப்போ தான் ஹீரோயின் போய் யார் எனக்கு ஹெல்ப் பண்ணுறா, தயவு செய்து உங்கள் இன்ஃபர்மேஷனை கொஞ்சம் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட வாங்க சொல்கிறான், இதை மாதிரி அவள் திடுதுப்புன்னு சைனா கிளம்பிட்டா அப்படின்னு சொல்கிறப்போ தயவு செய்து அவளை தடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோ, எதுக்காக நீங்கள் அவள் தடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்க, அந்த அளவுக்கு அவள் மேலே நீங்கள் அவ்வளோ காதல் வச்சுருக்கீங்கல்ல, வரட்டும் விடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். அதோட தான் நம்ம ஹீரோ கம்முன்னு இருந்திருப்பான். இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் மேலே அவ்வளோ லவ் வச்சுருக்கான் நம்ம ஹீரோ. அப்படியே கண்ணை மூடிட்டு நம்ம ஹீரோயினை யோசிச்சுட்டு இருக்கப்போ ஹீரோயின் காலைல எந்திச்சு கிளம்பி போயிட்டு இருக்கா. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு இன்றைக்கி தான் இறந்த நாளாம், பர்த்டே அன்றைக்கி தான் அவளுக்கு எல்லா கெட்டதுமே நடந்திருக்கு. அவள் வந்து அப்படியே ஃப்ளவர் புக்கே வாங்கிட்டு அவங்க அப்பாவுடைய சமாதிக்கு தான் போயிட்டு இருக்கா. அந்த சீனை கட் பண்ணிவிட்டு இங்கே யோயோவையும் அவங்க அப்பாவையும் தான் காட்டுறாங்க. இந்த மாதிரி யோயோ கேட்குறா, இந்த மாதிரி ஹீரோயின் வந்து உங்களுக்கு மருமகளாக வந்தால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்களா அப்பான்னு கேட்குறப்போ, எனக்கு ஹீரோயின் ரொம்பவே பிடிக்குமா, அவளை மாதிரி ஒரு மருமக இந்த வீட்டுக்கு வந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஆனால் அவங்க அண்ணனுக்கு அப்படி ஒரு அதிர்ஷ்டம் இருக்குமா தான் எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறத நம்மள மோஜோ கேட்டுடுறான். அதுக்கப்புறம் வந்து நம்ம யோயோ போகிறப்போ சொல்கிறா, இதை மாதிரி வந்து நீ ஹீரோயினை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்குறப்போ, எனக்கு நிஜமாலே ஹீரோயின் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, அவளோட நான் வாழ்ந்தா என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ரொம்ப ரொமான்டிக்காக இருக்கும், அவளை மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு கிடைக்கவே கிடைக்காது, கண்டிப்பாக என் ஹார்ட்டில் அவளுக்கு இடம் இருக்குது, நிஜமாலே நான் அவன் மேலே லவ்வில் விழுந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறப்போ இங்கே யோயோ சொல்கிறா, எங்கள் அண்ணனுக்கு காதல் வந்துருச்சா, என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. வருங்கால அண்ணி எனக்கு லீவ் வில்லிங் தான் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கப்போ ஹீரோயின் வந்து ஷெட்யூல்ஸ் ஃபுல்லாகவே ரீட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ கேட்குறான், இன்னைக்கு உன்னோட பர்த்டே, உனக்கு என்ன கிஃப்ட் வேணும் கேளு அப்படின்னு வந்து இவன் அன்பாக தான் கேட்குறான். நம்ம ஹீரோயின் அதுக்கு பதில் சொல்கிறா, அண்ணா எனக்கு எதுவும் வேண்டாம் அண்ணா, நான் வந்து வேறு எதுவும் உங்களுக்கு ஒர்க்கு நான் செய்ய வேண்டியது இல்லைன்னா நான் என் பிளேஸ்க்கு போவா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஹீரோக்கு மூஞ்சி செத்தே போயிடுது. அதுக்கப்புறம் யோயோ வந்து சொல்கிறா, இன்றைக்கி உன் பர்த்டே என்னடி பிளான் பண்ணியிருக்கேன்னு கேட்டால், ஒரு பிளானும் கிடையாது, வீட்டுக்கு போய் சாப்பிட்ணும், அதோட நல்லா இழுத்து போத்தி தூங்கணும் அப்படின்ற மாதிரி இங்கே ஹீரோயின் சோகமாக சொல்கிறப்போ, ரொம்ப சோகமாக இருக்காதடி, சீக்கிரமாக உனக்கு ஒரு ஆள் தேடிக்கோ